ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி. மீன ராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போது 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பதியுது. அவருடைய குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத வகையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எல்லா விஷயத்தையும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக சாதிச்சுக்குவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னா ராசிதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் தொந்தரவுகள் தீரும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவானும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அவருமே 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போது லாபங்கள் அதிகரிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள், புதிய புதிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். வியாபாரிகளுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் எங்கள் 6ஆம் இடத்துல இவ்வளவு 4 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கு. அவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. இது 6, 12 தொடர்பு. இது என்னங்க, இது ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குமா? அது கிடையவே கிடையாதுங்க. 6, 12 தொடர்பு எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தனுசு ராசிக்காரங்க இந்த டயத்தில் வெளிநாடு போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வெளிநாட்டில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வேலை கிடைக்குங்க. ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் நினச்ச அளவுக்கு சம்பளமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலைகள் வந்ததுன்னா தயவு செய்து ஓகே பண்ணுங்கள். தாராளமாக போகலாம் வெளிநாட்டுக்கு. ஏன்னா பாக்யாதிபதியினுடைய பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. இது எல்லாமே சுப விரயம் தாங்க. ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 7ஆம் பார்வையும் 12ஆம் இடத்துல பதியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படும். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அதாவது வாழ்க்கை துணைவிக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, ஓகேங்களா? ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகிறதுனால வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஜவுளி கடை வச்சுருக்கவங்களுக்கு, ஃபேன்சி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க. இந்த டயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கடன் வாங்குறப்பவும் சரி தான், கடன் கொடுக்குறப்பவும் சரி தான், அதை அதை ஒரு எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மிக மிக சிறப்பு இந்த டயத்தில். ஏன்னா கடன் வாங்குறது ஓகே, அந்த கணக்கை நம்ம வச்சுக்கிறத விட நம்மகிட்ட கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வச்சுக்குவாங்க. அது மாதிரி தாங்க சொல்கிறேன். நீங்கள் கடன் யாருக்கா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக எதிர்காலத்தில் வர்ற பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடலாம். ஓகேங்களா? இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.